அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் தண்ணீர் குடிக்கும் பொழுது இந்த 2 வார்த்தைகளை நாம் உச்சரிக்கும் பட்சத்தில் நாளடைவில் நல்லதொரு செல்வ செழிப்பு, பொருளாதார முன்னேற்றம் அதெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். என்னங்க, தண்ணீர் குடிக்கும்போது 2 வார்த்தைகளை உச்சரித்தா அதனால் எப்படிங்க பணம் வரும், என்னென்ன விஷயங்கள் தான் நீங்கள் சொல்வீங்க, எங்களால் நம்ப முடியல அப்படின்னு உங்களில் பல பேர் ஆச்சரியக்குறியோடு பார்க்கலாம். ஆனால் இது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறை. ஆமாங்க, தண்ணீர் அப்படிங்கிறது அந்த பஞ்சபூதங்களில் ஒன்று. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய உலகத்தில் 75லேருந்து 80% நீரினால் ஆனது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய உடம்பிலும் அந்த நீர் தான் அதிக இடத்தை பிடிக்கிறது. அது திரவங்கள் வடிவில் எப்படி இருந்தாலும் சரி, அதனுடைய அடிப்படை தன்மை அப்படிங்கிறது நீர் தான். இந்த தண்ணீரை ஒருத்தவங்க குடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவங்களால மாற்றி அமைக்க முடியும். இதில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது ஒரே ஒரு எளிய முறையை மட்டும்தான். அதாவது இது எல்லாமே அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் கீழே தான் வரும், பிரபஞ்ச ஈர்ப்பு விதிக்கு கீழே தான் வரும். நம்ம ஒரு நாளில் பல முறை தண்ணீர் குடிப்போம். சாப்பிட்றது அப்படிங்கிறது 3 முறை அப்படின்னாலும் தண்ணீர் குடிப்பது அப்படிங்கிறது பல முறை குடிப்போம். அப்படி அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டது அனைத்தும் நமக்கு வர வைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது ட்ரில்லியன் அண்ட் ட்ரில்லியன் ஆஃப் செல்ஸால் உருவாக்கப்பட்டிருக்குது. எல்லா மதங்களிலுமே இந்த தண்ணீர் அப்படிங்கிறது மனிதர்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு பங்கை வகிக்கிறது. அதாவது ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலச தண்ணீர்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பூஜை அறையிலே நம்ம குலதெய்வத்திற்கு ஒரு சொம்பு வைக்கிறோம். ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை ஆவாகனம் செய்யறதுனாலும் அந்த தண்ணீர் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. பல பூஜைகளுக்கு நம்ம கலசம் வைத்து வழிபாடு செய்கிறோம். கும்பாபிஷேகம் நடத்தும் போது அந்த கலச தண்ணீர் நம்ம மேலே ஒரு துளிப்பட்டா நம்முடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலத்திலேருந்தே முனிவர்கள், ரிஷிகள்லாம் அவங்க கைகளில் எப்பொழுதும் கமண்டலத்தில் தண்ணீர் வச்சுருப்பாங்க. அது அவங்க குடிப்பதற்காக கிடையாதுங்க. அவங்க ஒருத்தவங்களை வாழ்த்துறதுக்கும் அல்லது ஒருத்தவங்களுக்கு ஒரு சாபம் விடுறதுக்கும் அந்த தண்ணீரை பயன்படுத்துவாங்க. அந்த தண்ணீரை எடுத்து அவங்க மேலே தெளித்து, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன்னு சொன்னால் அதை மாதிரியே அவங்க ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த தண்ணீருக்கு நம்ம சொல்வதை அப்படியே கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவ சமுதாயத்தில் அவங்களுடைய சர்ச்சுகள்லாம் ஹோலி வாட்டர் அப்படிங்கிற ஒரு தண்ணீர் இருக்கும். புனித தண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அதை அழைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்தி அவங்க உடம்புல விட்டு போகணும் அப்படின்னா அந்த ஹோலி வாட்டரை தான் அவங்க தலையில், அவங்க உடம்பு மேலெலாம் தெளிப்பாங்க. அந்த தெளித்த அந்த நேரத்தில் அந்த கெட்ட சக்திகள் அந்த உடம்பை விட்டு வெளியில் போயிடும். ஏன்னா அவ்வளவு சக்தி அந்த தண்ணீருக்கு இருக்கின்றது. நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் தண்ணீர்னு. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நினைப்பீங்க, தண்ணீரை குடிக்கும்போது இந்த 2 வார்த்தையை சொன்னால் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு நினைப்பீங்க. அது மாறும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத்தனை விஷயங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன். அதே போலவே இஸ்லாமிய சமூகத்தில் அவங்க துவா பண்ணி அந்த தண்ணீரை நமக்கு தருவாங்க. சில குழந்தைகள் பயந்து அழுவும், நைட்டில் தூக்கி போட்ட மாதிரி அழுவும், சரியாக சாப்பிடாது, அடிக்கடி நோய்வாய்ப்படும். ஸோ அந்த மந்திரம் துவா ஓதப்பட்ட அந்த தண்ணீரை அந்த குழந்தைகளுக்கு தரும்போது அவங்களுடைய நோய், அதுக்கப்புறம் அவங்களுடைய பயம்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா நிம்மதியாக இரவில் தூங்குவாங்க. ஸோ எல்லா சமூகத்திலையுமே இந்த தண்ணீருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்லாமியர்கள் ஜாம்சம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெக்கா புனித யாத்திரை போகிறவங்க அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை திரு மொசாரு இமாட்டோ அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தண்ணீரை வைத்து பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணியிருக்கிறாரு, ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டம்ளர் தண்ணீர், 1 டம்ளர் தண்ணீர் கிட்ட நீ ஒரு முட்டாள் 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 அப்படிங்கிற அதே வார்த்தையை திரும்ப 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 நீங்கள் சொல்லி பாருங்க. அதே போல் இன்னொரு டம்ளர் தண்ணீர் கிட்ட உனக்கு நன்றி உனக்கு நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி பாருங்க. அந்த ஒரு நாள் முடிவில் அந்த 2 தண்ணீரையும் நீங்கள் மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பார்க்கும்பொழுது
அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அணுக்கள் தங்களை தாங்களே ரொம்ப அழகா, எந்த ஒரு தண்ணீர்கிட்ட நம்ம நன்றின்னு சொன்னோமோ அது ரொம்ப அழகா ஒரு அழகான ஒரு அமைப்புல தங்களை தாங்களே அமைத்து கொண்டன. அதே நீ ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம ஒரு தண்ணீர்கிட்ட சொன்னோம் பார்த்தீங்களா, அது எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் எவ்வளோ ஆராய்ச்சிகள் தண்ணீரை வைத்து செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீருக்கு ஞாபக சக்தி இருக்குது, நாம் சொல்வதை அது உள்வாங்கிக் கொள்ளும், அது அதை வழி நடத்தும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்லுறேன். ஏற்கனவே நம்முடைய சேனலில் இதை மாதிரியான ஒரு 2-3 பதிவுகள் நம்ம சேனல் தொடங்குறதுலேருந்து நான் போட்டிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஒரே தண்ணீர் தான். அந்த ஒரே தண்ணீர் நம்மை வாழ வைக்கவும் செய்யும், நம்மளை அது சாகடிக்கவும் செய்யும். அதனால நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியங்க. இப்போது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் யார் வேணாலும் பின்பற்றலாங்க. பெரியவங்க சின்னவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அசைவம் சாப்பிட்டேன் சாப்பிடலை, எனக்கு தீட்டு காலம் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் அது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. நீங்கள் எப்பொழுதும் தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அதை நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த தண்ணீர் எடுத்து குடிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் இப்போது பணம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது. பணம் எப்பொழுதும் நம்முடைய கைகளில் தாராளமாக புழங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய 2 வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதா நம்ம தம்ப்நெயிலில் சொல்லியிருந்தோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கிறேன். பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ இல்லை ஸ்டீலோ என்ன வேணாலும் இருக்கலாங்க. அல்லது நம்ம எங்கள் வீட்டில் ஆர்ஓ தான் இருக்குது, நாங்கள் அதுலேருந்து தான் தண்ணீர் பிடிச்சி குடிப்போம். இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பெரிய தவளை வச்சுருக்குறோம், அதில் தான் தண்ணீர் எப்படியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு உங்கள் கண்களில் மூடி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் கவுண்ட். ரிச் கவுண்ட் இதுதாங்க. அது கவுண்ட் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், என்றது அப்படின்னு தெரியும். ரிச்னா ஒரு பணக்கார அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தைகள் நம்ம ஆங்கிலத்தில் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, தமிழில் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது எல்லாராலையும் உச்சரிக்க முடியும். ரிச் கவுண்ட், ரிச் கவுண்ட். அதாவது ஆங்கிலமே தெரியாதவர்கள் கூட முதல் ஒரு 2 நாள் கஷ்டம் இருந்தால் கூட ரிச் கவுண்ட்டு. இல்லை நான் பணம் என்னிடம் காந்தம் போல வரும், ஐ எம் ஏ மணி மேக்னெட் அப்படின்னு கூட சொல்லி நீங்கள் அந்த தண்ணீரை குடிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அந்த தண்ணீரிடம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணீரை குடிப்பது அப்படிங்கிறது நல்லது. நம்ம இதை மாதிரி எழுதி வச்சோம்னா அந்த தண்ணீர் முழுக்க ஒரு மேஜிக் தண்ணீராக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி, அல்லது இந்த வார்த்தைகளை பார்த்து விட்டு அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுதும் சரி, அந்த வார்த்தை என்ன எழுதியிருக்குதோ அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய அணுக்கள் அந்த எழுத்துக்களை, அந்த வார்த்தைகளை நம்ம உடம்புக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்மளுடைய உடம்பு தினம் தினம் அதை பார்த்து பார்த்து அந்த தண்ணீரை குடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் நம்மளை யோசிக்க செய்யும். யோசனை தான் செயலாக மாறும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். நெகட்டிவான எண்ணங்கள் வராது, பயம் வராது, பதட்டம் வராது. நம்மளுக்கு எது வேணுமோ அதில் நம்ம கிளியராக அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் பயணிப்போம். இதுதாங்க இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இதை தண்ணீரின் மட்டும் கிடையாது, இதை நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் எழுதி நம்ம தூங்கும் பொழுது, தூங்குவதற்கு முன்பு இதை பார்த்துட்டு தலையணை அடியில் கூட நம்ம வச்சுட்டு படுக்கலாம். மறுநாள் காலையில் அந்த சார்ட் பேப்பர் சின்னதாக ஒரு சார்ட் பேப்பர், அதை லேமினேஷன் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். ஜஸ்ட் நீங்கள் போஸ்ட் கார்டு சைஸில் கூட எழுதி அதை லேமினேஷன் பண்ணி டெய்லி தலையணை கீழே நீங்கள் வைக்கலாம். அல்லது உங்கள் பர்ஸில் அதை மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் உங்கள் கண்களில் படுற மாதிரி பல இடங்களில் அதை நீங்கள் எழுதி ஒட்டியும் வைக்கலாம். இதெல்லாம் நம்மளே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.